வெல்கம் டு எடுஸ்பிரிண்ட் அகாடமி. நம்ம இந்த வீடியோல இங்கு நடந்து முடிந்த குரூப் 2 தேர்வுல கேட்கப்பட்ட பொதுத்தமிழ் வினாக்களுக்கான விடைகளை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நேத்து போட்ட வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா அதுல டைரக்டா 3 to 4 கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். அதுல சொல்லப்பட்ட ஃபேக்ட்ஸ் அடிப்படையில ஒரு 10 கொஸ்டின்ஸ் நீங்க ஆன்சர் பண்ணிருக்கலாம். இப்போ வினாக்களுக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 101 வேர்ச்சொல் கண்டறிக. என்ன சொல் கொடுத்திருக்காங்க? நைந்தான். சோ நைந்தான்ங்கிறதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 9 என்பதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி 102 படி என்னும் வேர்ச்சொல்லின் தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினை ஒன்றை எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ்ல என்னென்ன கொடுத்திருக்காங்க? ஏல படிக்கிறேன், பீல படித்தேன், சீல படிப்போம், டீல படிப்பேன். இதுல படிப்போங்கிறது பன்மையா இருக்கு. சோ படிப்பேன், டி படிப்பேன் என்பதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி சரியான பொருள் தரும் ஓர் எழுத்து ஒரு மொழியை தேர்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்திருக்காங்க? ஆப்ஷன் ஏல தே தேடுதல், பீல நீ வான், சீல ஏ ஏற்றம், டீல நான் நான். சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி மீ வான் என்பதுதான் சரியான விடை. மீங்கிறதுக்கு இன்னொரு பொருளும் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா மேலே. சோ மீங்கிறதுக்கு வானம்னு சொல்லுவாங்க, இன்னொரு பொருள் என்ன சொல்லுவாங்க? மேலே. இந்த மேலேங்கிற வினாவா வச்சுதான் 2022ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட குரூப் 2 பொதுத்தமிழ்ல கேட்டிருப்பாங்க. இந்த கொஸ்டின்ஸ் மீங்கிறது வந்திருக்கும். அடுத்தது 104 ஒரு எழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து விடை தெரிவு செய்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல் பாதியில ஒரு எழுத்து ஒரு மொழி கொடுத்திருக்காங்க, அடுத்த பாதியில அதற்கான பொருளை கொடுத்திருக்காங்க. சோ முதல் பாதியில ஃபர்ஸ்ட் ஏல என்ன கொடுத்திருக்காங்க? பைன்னு கொடுத்திருக்காங்க. பைங்கிறதோட பொருள் என்ன? பைங்கிறதோட பொருள் இளமை. சோ பைந்தமிழ்னு சொல்லுவாங்கல்ல, இளமையான தமிழ்னு சொல்லுவாங்கல்ல. சோ ஏங்கிறது பைங்கிறதுக்கு இளமைன்னு ஆன்சர் தெரிஞ்சாலே மத்த ஆன்சர்ஸையும் பிக் பண்ணிடலாம். சோ பைங்கிறது 4. 4ங்கிறது எங்க இருக்கு? டீல இருக்கு. அடுத்தது மேங்கிறதுக்கு 3 வரும், அன்பு. வைங்கிறதுக்கு 2, புல் வைனா புல்னு பொருள். அடுத்தது டி தூங்கிறது 1. சோ பைனா இளமை, மேனா அன்பு, வைனா புல், தூங்கிறது 1. சோ டி 4 3 2 1 என்பதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி 105 குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இத்தொடரில் குமரி என்னும் மூலிகை என்னன்னு கேட்டிருக்காங்க. குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இந்த தொடர்ல குமரிங்கிற சொல் எந்த மூலிகையை குறிக்கும் சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ்ல என்னென்ன கொடுத்திருக்காங்க? ஆப்ஷன் ஏல கறிவேப்பிலை, பீல குப்பை மேனி, சீல தூதுவளை, டீல கற்றாழை. சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா கற்றாழை தான். கற்றாழைங்கிறது பெண்களோட கருப்பை சம்பந்தமான நோய்களுக்கு தீர்வளிக்கும். அதனாலதான் குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடுன்னு சொல்லி கற்றாழையை இந்த இடத்துல குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்த கேள்வி 106 பொறுத்துக்க கொடுத்திருக்காங்க. முதல் பாதியில என்ன கொடுத்திருக்காங்க? ஏல அன்னை முத்துலட்சுமி, மூவலூர் ராமாமிர்தம், பண்டித ரமாபாய், மலாலா. அதற்கு இணையா இந்த அடுத்த பாதியில என்ன கொடுத்திருக்காங்க? தேவதாசி ஒழிப்பு சட்டம், சமூக தன்னார்வலர், பெண் கல்வி, புற்றுநோய் மருத்துவமனை. சோ அன்னை முத்துலட்சுமி என்ன வருவாங்க? அவங்க பெண் மருத்துவர்ல அடையார்ல புற்றுநோய் மருத்துவமனைய தொடங்கி இருக்காங்க. சோ அன்னை முத்துலட்சுமிங்கிறதுக்கு 4 புற்றுநோய் மருத்துவமனைங்கிறது வரும். அப்போ சி 4ங்கிறது எங்க இருக்கு? எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா சில இருக்கு. சோ 4ங்கிறது ஒரு ஆப்ஷன்ல தானே ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காங்க. இத வச்சு அடுத்த இதுக்கும் ஆன்சர் வந்துடும். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார்ங்கிறது, தேவதாசி ஒழிப்பு சட்டம் 1, பண்டித ரமாபாய் 2, சமூக தன்னார்வலர், மலாலா 3, பெண் கல்வி.
சோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சில என்ன இருக்கு? 4 1 2 3. அன்னை முத்துலட்சுமிங்கிறது புற்றுநோய் மருத்துவமனை, மூவலூர் ராமாமிர்தம் தேவதாசி ஒழிப்பு சட்டம், பண்டித ரமாபாய்ங்கிறது சமூக தன்னார்வலர், மலாலாங்கிறது பெண் கல்வி. அடுத்த கேள்வி 107. தமிழ் இலக்கியத்தில் ஆலவாய் என்னும் பெயர் இவ்வூருக்கும் பொருந்தும் சொல்லி கேட்டிருக்காங்க. சோ ஆலவாய்ங்கிற ஊர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சில இருக்க மதுரை தான். சோ சிங்கிற மதுரைங்கிற ஆன்சர் தான் கரெக்டான விடை. அடுத்த கேள்வி 108. ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர் யான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன்ஸ்ல என்னென்ன கொடுத்திருக்காங்க? ஆப்ஷன் ஏல பெரியார், ஆப்ஷன் பி ல மாப்போ சிவஞானம், ஆப்ஷன் சி ல முத்துராமலிங்கனார், ஆப்ஷன் டி ல ஜீவானந்தம். சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி முத்துராமலிங்கனார் தான். அடுத்த கேள்வி 109. சீரா புராணம் இவருடைய உதவியால் நிறைவுற்றது. சீரா புராணம் யாருடைய உதவியால் நிறைவுற்றது? ஆப்ஷன்ஸ்ல ஏ அப்துல் காதிர், பி ல வள்ளல் சீதகாதி, சி ல அப்துல் சமத், டி ல அபுல் காசிம். சோ சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி அபுல் காசிம் என்பதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி 110. 2 அடிகள் கொண்ட டேஷால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கன்னி ஆகும் சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன ஆப்ஷன்ஸ்ல கொடுத்திருக்காங்க? ஏ மோனை, பி எதுகை, சி இயைபு, டி ல ஒரு. சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா இயைபு தான். 2 அடிகள் கொண்ட இயைபுவால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கன்னி ஆகும். சோ சி இயைபு என்பதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி 111. பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. முதல் பாதியில சொற்கள் கொடுத்திருக்காங்க, இரண்டாம் பாதியில அதற்கான பொருள் கேட்டிருக்காங்க. முதல் பாதியில என்ன கொடுத்திருக்காங்க? விசும்பு, துளை, கனல், களிறு, மறுப்பு. இரண்டாம் பாதியில தண்டம், நெருப்பு, யானை, வானம், துலாக்கோல் கொடுத்திருக்காங்க. சோ ஏ விசும்புங்கிறதுக்கு வானம்ங்கிறது தெரியும். சோ ஏங்கிறதுக்கு 4 வருமா? அப்போ 4ங்கிறது ஏங்கிற ஆப்ஷன்லயும் இருக்கு, சிங்கிற ஆப்ஷன்லயும் இருக்கு. அடுத்தது களிறுங்கிறது யானை வருமா? இப்போ டிக்கு 4. டிக்கு 4 எங்க இருக்கு? சாரி, களிறுங்கிறது யானை, யானைங்கிறது 3ல இருக்கா? அப்ப 3 எங்க இருக்கு? டில 3, ஏல இருக்கு. அப்ப ஏங்கிற ஆப்ஷன் தான் சரியான விடை. இப்ப விசும்புனா வானம், துளைனா துலாக்கோல், கனல்னா நெருப்பு, களிறுனா யானை, மறுப்புனா மீதம் என்ன இருக்கு? மறுப்புனா தந்தம். அடுத்த கேள்வி 112. கீர்த்தனை டேஷ் வகைகளுள் ஒன்றாகும். ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா பக்தி இலக்கியங்கள் தான். கீர்த்தனை பக்தி இலக்கியம் வகைகளுள் ஒன்றாகும். அடுத்த கேள்வி 113. வஞ்சி தலைக்குரிய சீர் அமைப்பு. இதற்கு சரியான விடை என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் பாத்தீங்கன்னா சி இல்லாட்டி டி வரலாம். சி அல்லது சி ல கருவிலம் பூவிலங்காய் கொடுத்திருக்காங்க, டி ல பூவிலங்காய் தேமாங்கனி கொடுத்திருக்காங்க. சோ சி அல்லது டி வரலாம். அடுத்த கேள்வி பார்க்கலாம். 114. சொல்லின் வகையை கண்டறிக. என்ன சொல் கொடுத்திருக்காங்க? வெண்மைன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. வெண்மைங்கிறது தொழிற்பெயரா இல்ல இரண்டாம் வேற்றுமையா இல்ல வண்ண பண்பு பெயர்? சோ வெண்மைங்கிறது வண்ண பண்பு பெயர். சோ சி என்பதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி 115. வஞ்சி விருத்தம் என்பது. வஞ்சி விருத்தம் என்பது ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்திருக்காங்க? ஏல குரலடி 4 ஒரு பொருள் குறித்து ஒரு செய்யுள் மட்டும் வருவது, பீல சிந்தடி 4 ஒரு பொருள் மேல் ஒரு செய்யுள் மட்டும் வருவது, சீல குரலடி 4 ஒரு பொருள் மேல் 3 செயல்கள் வருவது, டீல அளவடி பெற்று ஒரு பொருளில் ஒரு செயல் மட்டும் வருவதுன்னு கொடுத்திருக்காங்க. சோ வஞ்சி விருத்தம் என்பது என்ன?
சிந்தடி நான்காய் ஒரு பொருள் மேல் ஒரு செய்யுள் மட்டும் வருவதுதான் வஞ்சி விருத்தம். சோ ஆப்ஷன் பி என்பதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி 116 எழுத்து வகை அறிந்து பொறுத்துகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல் பாதியில என்ன கொடுத்திருக்காங்க? இயல், புதிது, ஆணி, வரம்னு கொடுத்திருக்காங்க. இரண்டாம் பாதியில உயிர் முதல் உயிரீரு, உயிர் முதல் மெய்யீரு, மெய் முதல் மெய்யீரு, மெய் முதல் உயிரீருன்னு கொடுத்திருக்காங்க. சோ ஏல இயங்கிறத எடுத்துப்போம். இயங்கிறதுல ஈ என்ன வருது? ஈங்கிறது உயிர் முதல் வருதா? உயிருக்கு தானே ஈ. சோ உயிர் முதல். இல்லுங்கிறது என்ன? மெய். சோ உயிர் முதல் மெய்யீருங்கிறது தான் இயல். சோ ரெண்டுங்கிற எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஏல இருக்கு. ரெண்டுங்கிறது ஒரு ஆப்ஷன்ல தான் கொடுத்திருக்காங்க ஏ. சோ அடுத்த ஆன்சரும் இதுலயே வந்துரும். அப்போ புதிதுங்கிறது இப்பு கூட்டல் ஊ வருமா? அப்போ மெய் முதல் உயிரீரு. புதிதினா மெய் முதல் உயிரீரு. அடுத்த ஆணி உயிர் முதல் உயிரீரு. வரம்னா மெய் முதல் மெய்யீரு. சோ ஆப்ஷன் ஏல 2, 4, 1, 3 என்பதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி 117 தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ்ல கால்டுவெல், தேவநேய பாவனார், மாப்போசி, உவேசா கொடுத்திருக்காங்க. சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா பி, தேவநேய பாவாணர் தான் சரியான விடை. தேவநேய பாவாணர் தான் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். அடுத்த கேள்வி 118 உவேசா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதிய இதழ் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா டி, ஆனந்த விகடன் என்பதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி 119 தமது தமிழ் கட்டுரையின் வழியாக தமிழை உயர்தனி செம்மொழி என்று பெருமைப்படுத்தியவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ்ல என்னென்ன கொடுத்திருக்காங்க? வ சுப மாணிக்கனார், பீல தேவநேய பாவானார், சீலம்மா ராசமாணிக்கனார், டீல பரிதிமார் கலைஞர். சரியான விடை பரிதிமார் கலைஞர் தான். தமது தமிழ் கட்டுரையின் வழியாக தமிழை உயர்தனி செம்மொழி என்று பெருமைப்படுத்தியவர் யாருன்னா டி ஆப்ஷன்ல உள்ள பரிதிமார் கலைஞர் தான். அடுத்த கேள்வி 120 புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதி நூல் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னன்னா பி, முதுமொழி காஞ்சி என்பதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி 121 வெண்குடை இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. வெண்மை குடை. சோ பண்பை குறிக்கிறனால பண்பு தொகை. ஆப்ஷன் டி பண்பு தொகை என்பதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி 122 திரிகடுகம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. திரிகடுகம் நூலோட ஆசிரியர் யாரு? நல்லாதனார். ஆப்ஷன் சி நல்லாதனார் தான் சரியான விடை. அடுத்த கேள்வி 123 சிறுங்கி பேரம் நகரில் வாழும் தலைவன் யாருன்னு கேட்டிருக்காங்க. சோ இது எதுல வரும்? கம்பராமாயணத்துல குகப்படலத்துல வரும். சிறுங்கி பேரம் நகரில் வாழும் தலைவன் யாருன்னா ஆப்ஷன் பி குகன் தான் சரியான விடை. அடுத்த கேள்வி 124 அனகன் என்ற சொல் யாரை குறிப்பதாகும்? ஆப்ஷன்ஸ்ல ஏ வீடனன், பீல ராமன், சீல சுக்ரீவன், டீல குகன். அனகன்னா இறைவனை சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துல யாரை குறிப்பிட்டிருக்காங்க? அனகன்கிறது ராமனை சொல்லியிருக்காங்க. சோ ஆப்ஷன் பி ராமன் என்பதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி 125 நிழல் போல தொடர்ந்தான் இது எவ்வகை உவமைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? நிழல் போல தொடர்ந்தான் எவ்வகை உவமை? வினை உவமையா, பயன் உவமையா, வடிவ உவமையா, உரு உவமையான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சில உள்ள வடிவ உவமை தான். அடுத்த கேள்வி 126 பின்வரும் உவமையின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. என்ன உவமை கொடுத்திருக்காங்க? எடுப்பார் கைப்பிள்ளை. எடுப்பார் கைப்பிள்ளை.
ஆப்ஷன்ஸ்ல என்னென்ன கேட்டிருக்காங்க? ஏல எதையும் கேட்காதவர், பி எடுத்து வளர்ப்பவரின் பிள்ளை, சி யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர், டி எடுத்து வளர்ப்பவரின் சொல்லை கேட்பவர். எடுப்பார் கைப்பிள்ளைனா என்ன சொல்லுவாங்க? யார் எதை சொன்னாலும் கேட்டு நடக்கிறவங்களதான் எடுப்பார் கைப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. சோ சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர். அடுத்த கேள்வி 127. அப்துல் நேற்று வருவித்தான் எவ்வகை வாக்கியம் என்பதை கண்டறிகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இந்த இடத்துல என்ன இருக்கு? வருவித்தான் சொல்லி கொடுத்திருக்கு. சோ சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா பிறவினை. அடுத்த கேள்வி 128. பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தெரிவு செய்க. ரினைசன்ஸ் சொல்லி கொடுத்திருக்காங்க. ரினைசன்ஸ்னா அதுக்கான தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ்ல ஏல மீட்டுருவாக்கம், பில மறுசுழற்சி, சி மறுமலர்ச்சி, டி மீள் சிந்தனை. சரியான விடை என்னன்னா ஏ மீட்டுருவாக்கம் என்பதுதான் அதற்கு இணையான தமிழ் சொல். சோ ஏதான் சரியான விடை. அடுத்த கேள்வி 129. பிழையான இணையை கண்டறிக. முதல் பாதியில பழமொழி கொடுத்திருக்காங்க, இரண்டாம் பாதியில அதற்கான பொருள் கொடுத்திருக்காங்க. இதுல எது தவறா இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏல கல்லில் நார் உரித்தல், ஆராய்ந்து பாராமல் சொல்லி கொடுத்திருக்காங்க. பி 1000 காலத்து பயிர் நீண்ட காலமாக இருப்பு. சோ 1000 காலத்து பயிர்னா நீண்ட காலமாக இருக்கிறது தான். காணல் நீர்னா காணல் நீர் இல்லாத ஒன்று சரிதான். கம்பி நீட்டுதல்னா விரைந்து வெளியேறுதல், இதுவும் சரியானதுதான். அப்போ பிழையான இணை என்ன? கல்லில் நார் உரித்தல், அதாவது ஆராய்ந்து பாராமல்னு இருக்கு. கல்லுல நார் இருக்குமா? இருக்காது. சோ ஆப்ஷன் ஏ கல்லில் நார் உரித்தல் ஆராய்ந்து பாராமல்ங்கிறதான் தவறா இங்க கொடுத்திருக்காங்க. அடுத்த கேள்வி 130. சந்தி பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. சந்தி பிழை இல்லாமல் எந்த தொடர் கொடுத்திருக்காங்க? ஆப்ஷன் டி தான் கொடுத்திருக்காங்க. என்ன? கடற்கரையில் உப்பு காய்ச்சுதல் நடைபெறுகிறது. மலை பகுதிகளில் மழை பயிர்களும் நிலப்பகுதிகளில் உழவு தொழிலும் நடைபெறுகின்றன. சோ சந்திப்பிழையற்ற தொடர் எது? ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி 131. தவறான இணையை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. தவறான இணை என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு சொல் கொடுத்திருக்காங்க, அதற்கான பொருள் கொடுத்திருக்காங்க. எது தவறா இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏல முரணி உடன்பட்டுன்னு சொல்லி இருக்கு. அப்ப முரண்னா என்ன சொல்லுவாங்க? உடன்பாடு இல்லாமல் இருக்கிறது தான் முரண் சொல்லுவாங்க. சோ தவறா இருக்கிறது ஆப்ஷன் ஏ தான் முரணி உடன்பட்டு. சோ அங்க என்ன வரும்னா உடன்பாடு இல்லாமல் இருக்கிறதா முரண் சொல்லுவாங்க. பன்னகம்னா பாம்புங்கிறது சரிதான். நகம்னா மலை சரியானதுதான். கெண்டம் பற்கள் சரியானதுதான். சோ முரணி உடன்பட்டுங்கிறதா இங்க தவறான இணையா இருக்கு. ஏ என்பதுதான் சரியான விடை. அடுத்தது 132. என்ன கேட்டிருக்காங்க? பிரித்து எழுதுக கேட்டிருக்காங்க. என்ன சொல் கொடுத்திருக்காங்க? தெம்மாங்கு. தெம்மாங்கு கொடுத்திருக்காங்க. சரியான விடை என்னன்னா தேன் கூட்டல் பாங்கு என்றுதான் பிரிப்பாங்க. சோ டி என்பதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி 133. எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறைப்பொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றீரே. பாடல் வரி கொடுத்திருக்காங்க. இப்பாடல் அடிகளை இயற்றியவர் டேஷ் சித்தர் ஆவார்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன பாட்டு கொடுத்திருக்காங்க? எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறைப்பொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றீரே அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்பாடல் அடிகளை இயற்றியவர் யாருன்னா இடைக்காட்டு சித்தர். சோ ஆப்ஷன் பி இடைக்காட்டு சித்தர் என்பதுதான் சரியான பதில். அடுத்த கேள்வி 134. திருப்பல்லாண்டு பாடியவர் கேட்டிருக்காங்க. திருப்பல்லாண்டு யாரு பாடியிருப்பா? பெரியாழ்வார். சோ ஆப்ஷன் சி பெரியாழ்வார் என்பதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி 135. தர்மசேனர், அப்பர், வாகீசர் என்னும் பெயர்களை கொண்ட சைவ அடியார் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரோட பெயர்கள்? திருநாவுக்கரசரோட பெயர் தான் தர்மசேனர், அப்பர், வாகீசர்ங்கிற பேர்லாம். சோ ஆப்ஷன் ஏ திருநாவுக்கரசர் என்பதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி 136. தமிழ் 3000 என்றழைக்கப்படும் நூலை இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. தமிழ் 3000ங்கிறது யாரோட நூலு?
திருமூலரோட நூல். சோ ஆப்ஷன் டி திருமூலர் என்பதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி, இன்று நாம் உணர்கின்றோம் தம்பி, எத்தனை இன்னலுக்கு இடையிலே தள்ளப்பட்டிருப்பினும் இந்த பொங்கல் புதுநாளில் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்வு என்று உரையாற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா ஆப்ஷன் ஏ பேரறிஞர் அண்ணா என்பதுதான் சரியான பதில். அடுத்த கேள்வி 138, சென்ட்ரியூ மற்றும் லிமரைக்கு என்ற புதிய வடிவங்களில் தமிழ் கவிதைகள் தந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ்ல கவிக்கோ அப்துல் ரஹ்மான், கவிவேந்தர் மு மேத்தா, கவிஞர் ஈரோடு தமிழன்பன், ரவீந்திரநாத் தாகூர் கொடுத்திருக்காங்க. சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி கவிஞர் ஈரோடு தமிழன்பன் தான் சென்ட்ரியூ மற்றும் லிமரைக்கு என்ற புதிய வடிவங்களில் தமிழ் கவிதைகள் தந்தவர். அடுத்த கேள்வி 139, பாவலர் மணி என்னும் பட்டம் பெற்ற கவிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சோ பாவலர் மணினா யாரு? கவிஞர் வாணிதாசன். சி கவிஞர் வாணிதாசன் என்பதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி 140, என்ன கேட்டிருக்காங்க? பின்வருவனவற்றுள் அகர வரிசைப்படி எழுதப்பட்ட நவமணிகளை தெரிவு செய்க. சோ நவமணிகள் கொடுத்திருக்காங்க, அத அகர வரிசைப்படி வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இதுல எது சரியா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சரியா இருக்கிறது கா வரிசையில இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பி பார்க்கலாம், கோமேதகம். அடுத்தது நீலம், பவளம், புஷ்பராகம், மரகதம், மாணிக்கம், முத்து, வைடூரியம், வைரம். சோ இட்டுக்கு அப்புறம் தானே வரும் வைடூரியம், வைரம். சோ பி என்பதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி 141, வினையச்சம் கண்டறிகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னென்ன சொல் கொடுத்திருக்காங்க? ஏல ஓடினான், பி ஓடும், சி ஓடிய, டி ஓடி. வினையச்சம் இதுல என்ன? ஆப்ஷன் டி ஓடி என்பதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி 142, வினைமுற்றை தேர்வு செய்க. என்ன சொல் கொடுத்திருக்காங்க? வா. வாங்குறதோட வினைமுற்று கேட்டிருக்காங்க. சரியான விடை என்ன? வந்தான். சோ ஆப்ஷன் சி வந்தான் என்பதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி 143, என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? வழக்குரைஞராக பணியாற்றிய தமிழ் கவிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யார் வழக்குரைஞராக பணியாற்றி இருப்பாங்கன்னா நா பிச்சமூர்த்தி தான். சோ ஆப்ஷன் சி தான். அடுத்த கேள்வி 144, பொறுத்துக கொடுத்திருக்காங்க. முதல் பாதியில காந்திய கவிஞர், ஓமை கவிஞர், மக்கள் கவிஞர், கவிஞர் ஏறு கொடுத்திருக்காங்க. இரண்டாம் பாதியில சுரதா, நாமக்கல் கவிஞர், வாணிதாசன், பட்டுக்கோட்டை கொடுத்திருக்காங்க. சோ காந்திய கவிஞர் யார் அழைக்கப்படுவாரு? நாமக்கல் கவிஞர் தான். சோ ஏக்கு 2 எங்க இருக்கு? ஏங்கிற ஆப்ஷன்ல இருக்கு. 2ங்கிறது ஒரு ஆப்ஷன்ல தான் இருக்கு. சோ அடுத்தது ஓமை கவிஞர் சுரதா, மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், கவிஞர் ஏறுங்கிறது வாணிதாசன். சோ ஆப்ஷன் ஏ என்பதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி 145, பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பிசிராந்தையார் யாரோட நாடக நூல்? பாவேந்தர் பாரதிதாசனோடது. சோ ஆப்ஷன் ஏ பாவேந்தர் பாரதிதாசன் என்பதுதான் சரியான பதில். அடுத்த கேள்வி 146, உணவு, உடை அடிப்படை தேவை. அந்த தேவையை பூர்த்தி செய்தானும் முதல் இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர். சோ உணவு, உடை அடிப்படை தேவை, அந்த தேவையை பூர்த்தி செய்தானதும் முதல் இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் யாரு சொல்லியிருப்பா? சரியான விடை ஆப்ஷன் பி அறிஞர் அண்ணா தான். அடுத்த கேள்வி 147, யாழின் வகைகள் கேட்டிருக்காங்க. சோ யாழ் எத்தனை வகைப்படும்? 4. சோ ஆப்ஷன் ஏ என்பதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி 148, குடிமக்கள் காப்பியம் எனப்படுவது. குடிமக்கள் காப்பியம் என்ன? சிலப்பதிகாரம். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்த கேள்வி 149,
போருளன் தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட. பாடல் வரி கொடுத்துட்டு இப்பாடலில் பயின்று வரும் அணி கேட்டிருக்காங்க. சோ சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தற்குறிப்பேற்ற அணி தான். ஆப்ஷன் சி தற்குறிப்பேற்ற அணி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி 150. உமரப்புலவர் எழுதிய வேறு நூல். உமரப்புலவர் எழுதிய வேறு நூல் என்னென்ன கேட்டிருக்காங்க? திணைமாலை, முதுமொழி, கார் 40, இனியவை 40. சோ இதுல எது உமரப்புலவர் எழுதிய நூல்? முதுமொழி மாலை. சோ ஆப்ஷன் பி முதுமொழி மாலை என்பதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி 151. பெருமாள் திருமொழியை பாடியவர் யார் கேட்டிருக்காங்க? பெருமாள் திருமொழியை பாடியவர் யார்? குலசேகர ஆழ்வார். ஆப்ஷன் டி குலசேகர ஆழ்வார் என்பதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி 152. என்ன கேட்டிருக்காங்க? மாணாக்கர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ என்ன வகை வினா என்பதை கண்டறிகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மாணாக்கர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ என்ன வகை வினா என்பதை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இது என்ன வகை வினா? சோ இது ஏவல் வினா, ஐய வினா, கொழல் வினா, கொடை வினா. சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா கொடை வினா. ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி 153. பின்வரும் விடைக்கேற்ற வினாவினை தேர்ந்தெடுத்து எழுதுக. என்ன கொடுத்திருக்காங்க? பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. இத கேட்ட வினா கேட்டிருக்காங்க. சரியான வினா என்னன்னா ஆப்ஷன் டி-ல கொடுத்திருக்கதா பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை எது? பரிவர்த்தினிங்கிற ஆன்சர் வரும். சோ ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி 154. பின்வரும் சொல்லின் இலக்கண குறிப்பு. என்ன சொல் கொடுத்திருக்காங்க? உணர்த்தினன் சொல்லி கொடுத்திருக்காங்க. அதோட இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா உணர்த்தினன்கிறது தன்மை ஒருமை வினைமுற்று. பன்மை வராது, ஒருமை தான் இங்க கொடுத்திருக்காங்க. சோ ஆப்ஷன் சி தன்மை ஒருமை வினைமுற்று தான் சரியான விடை. அடுத்த கேள்வி 155. பொறுத்துக. முதல்ல என்ன கொடுத்திருக்காங்க? முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை, நாலடியார், வெற்றி வேட்கை கொடுத்திருக்காங்க. அடுத்த பாதியில அதற்கான இன்னொரு வேறு பெயர் கொடுத்திருக்காங்க. என்ன? நருந்தொகை, வேளாண் வேதம், வஞ்சி, நெடும்பாட்டு, நெஞ்சாற்றுப்படை. சோ நாலடியார வேளாண் வேதம்னு சொல்லுவாங்க. இப்ப நாலடியாருக்கு வேளாண் வேதம்ங்கிறது வரும். அடுத்து பட்டினப்பாலைங்கிறது வஞ்சி நெடும் பாட்டு. முல்லைப்பாட்டுங்கிறது நெஞ்சாற்றுப்படை. வெற்றி வேட்கைனா நருந்தொகை. சோ ஆப்ஷன் பி 4, 3, 2, 1 என்பதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி 156. பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. முதல் பாதியில தமிழ் தூதர், பாலராவாயன், பன்மொழி புலவர், சொல்லின் செல்வர். அடுத்த பாதியில அந்த பட்டங்களுக்கு உரியவர்களின் பெயர்கள் கொடுத்திருக்கு. திருஞான சம்பந்தர், அப்பாதுரையார், சேது பிள்ளை, ராபி சேது பிள்ளை, தனிநாயகம் அடிகள் கொடுத்திருக்கு. சொல்லின் செல்வர்ங்கிறது யார சொல்லுவாங்க? ராபி சேது பிள்ளைய சொல்லுவாங்க. சோ டி-ல 3ங்கிறது ஆப்ஷன் ஏல தான் இருக்கு. அப்போ தமிழ் தூதர்ங்கிறது தனிநாயகம் அடிகள் வரும். பாலராவாயன்கிறது திருஞான சம்பந்தர். அடுத்து பன்மொழி புலவர் அப்பாதுரை. தமிழ் தூதர் தனிநாயகம் அடிகள், பாலராவாயன், திருஞான சம்பந்தர், பன்மொழி புலவர் அப்பாதுரையார், சொல்லின் செல்வர், ராபி சேது பிள்ளை. சோ ஆப்ஷன் ஏ என்பதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி 157.
ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர். சோ ஐம்பெருங்காப்பியம்ங்கிற சொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி மயிலைநாதர் தான். அடுத்த கேள்வி 158. தமிழ்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவரது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என்று டேஷ் குறித்து டேஷ் கூறினார். சோ தமிழ்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என்று ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு குறித்து உவே சாமிநாதர் கூறினார். சோ ஆப்ஷன் பி என்பதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி 159. ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ்ல என்னென்ன கொடுத்திருக்காங்க? குறிப்பீடம் ஜெயகாந்தனோட தான். அறம் ஜெயகாந்தனோடது இல்ல. சோ ஆப்ஷன் பி அறம் என்பதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி 160. ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதனை கூறுகிறார்? சோ ஆண்மையின் கூர்மைன்னு திருவள்ளுவர் எதை கூறுகிறார்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ்ல வறியவருக்கு உதவுதல், பில பகைவருக்கு உதவுதல், சில நண்பனுக்கு உதவுதல், டில உறவினருக்கு உதவுதல். சரியான விடை ஆப்ஷன் பி பகைவருக்கு உதவுதல் என்பதுதான். அடுத்த கேள்வி 161. ஒழுகல் இலக்கண குறிப்பு. சோ அழ்விகுதி. சரியான விடை என்னன்னா ஏ தொழில் பெயர். ஒழுகல்ங்கிறது தொழில் பெயர் தான். அடுத்து 162. என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? திருக்குறளின் சரியான வரியை கொண்டு நிறைவு செய்க. சோ ஒரு திருக்குறள் கொடுத்து அதோட வரியை நிறைவு செய்ய சொல்லியிருக்காங்க. தம்மில் பெரியார் தமரா ஒழுகுதல். என்ன வரும்? தம்மில் பெரியார் தமரா ஒழுகுதல், வன்மையுள் எல்லாம் தலை. சோ ஆப்ஷன் ஏ என்பதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி 163. காரிகை கற்று கவி பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல். இத்தொடர் உணர்த்துவது. என்ன தொடர் கொடுத்திருக்காங்க? காரிகை கற்று கவி பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு ஆப்ஷன் பியும் வரலாம், சியும் வரலாம். அடுத்த கேள்வி 164. என்ன கேட்டிருக்காங்க? ஆகு பெயர் பயன்படுத்தப்படாத பழமொழியை தேர்வு செய்க. ஆப்ஷன்ஸ்ல 5 வளையாதது 50 வளையுமா, 4 2 சொல்லுக்குருதி, 6 வேலும் பள்ளுக்குருதி, 4 கிழமையும் நலிந்தோர்க்கில்லை. இதுல 5 50 4 2 4 கிழமைங்கிறது என்னவோ இது என்னலாக பேர்ல வரும். சோ ஆப்ஷன் சி ஆளும் வேலும்ங்கிறது பள்ளுக்குருதி. ஆளும் வேலும் பள்ளுக்குருதி வரலாம். ஆகு பெயர் பயன்படுத்தப்படாத பழமொழியை தேர்வு செய்யல. சிங்கிற ஆப்ஷன் வரலாம். அடுத்த கேள்வி 165. பன்னரும் கோங்கின் நன்னலம் கவற்றி. இவ்வடியில் இடம் பெற்றுள்ள எதுகை வகை கேட்டிருக்காங்க. முற்றெதுகையா, கீழ்கதுவாய் எதுகையா, பொலிப்பெதுகையா, ஒரு எதுகையான்னு கேட்டிருக்காங்க. இதுல எதுகைங்கிறது 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது. சோ முதல் சீர், அடுத்தது 3ஆம் சீர். சோ 1 3ங்கிறது பொலிப்பெதுகை. சோ ஆப்ஷன் சி பொலிப்பெதுகைங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி 166. மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் உலக தமிழ் மாநாட்டில் சொற்பொழிவாற்றியவர் யான்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா தேவநேய பாவானார். அடுத்த கேள்வி 167. சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரி ஆறு, அந்நதியின் பெருமையாலேயே சோழவள நாடு சோறுடைத்து என்று கவிகள் புகழ்வராயினர் என்று உரை நிகழ்த்தியவர் யான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவேரி ஆறுன்னு சொல்லி யார் உரையாற்றி இருப்பாருன்னா ஆப்ஷன் டி உள்ள ராபி சேதுப்பிள்ளை. சோ ஆப்ஷன் டி ராபி சேதுப்பிள்ளை என்பதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி 168. 3 கூற்றுக்கள் கொடுத்து அதுல எது சரியா இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
கூற்று 1ல சங்க இலக்கியத்தின் மொத்த அடிகள் 26,350 சரிதான். கூற்று 2ல உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்றுள்ளவை சங்க இலக்கியங்கள், இதுவும் சரியாகத்தான் இருக்கு. கூற்று 3 விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகின் வேறு மொழிகளிலும் உள்ளன. வேறு மொழிகள்ல இல்லைன்னா இலக்கியங்கள்ல குறிப்பிட்டிருப்பாங்க. சோ கூற்று 3 என்பது தவறாக இருக்கு. சோ சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கூற்று 1 2 சரி 3 தவறு. ஆப்ஷன் ஏ என்பதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி 169 என்ன கேட்டிருக்காங்க, மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டமைவதாக கூறப்படுகிறது. சோ மேடை பேச்சோட நடைகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடைனா ஐவகை தான். மேடை பேச்சின் கூறுன்னு கேட்டாங்கன்னா 3 வரும். இங்க மேடை பேச்சின் நடைகள் கேட்டிருக்காங்க. சோ ஐவகை பி என்பதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி 170 தமிழ் சிறுகதையில் மணிக்கொடி காலம் எந்த தலைமுறையை சார்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கும் சரியா விடை எதுன்னு தெரியல, டவுட்ல தான் இருக்கு. அடுத்த கேள்வி பார்ப்போம். 171 கரகாட்டத்தின் துணை ஆட்டமாக ஆடப்படும் ஆட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை மயிலாட்டம். ஆப்ஷன் ஏ மயிலாட்டம் என்பதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி 172 ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்தல் கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க, மாறி மாறி. சோ ஃபர்ஸ்ட் உள்ள மாறிங்கிறது மலையை குறிக்கும். ஆப்ஷன் சி மலை வேறு என்பதுதான் சரியான பதில். அடுத்த கேள்வி 173 ஒலி வேறுபாடு அறிந்து சரியான விடையை தேர்வு செய்க. என்ன கொடுத்திருக்காங்க, அலை கலை கலை இலை. அதற்கு அடுத்த இணையில இலைத்தல் நீக்க புற்று விலங்கு. சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி அலைக்கு புற்று வரும், கலைனா நீக்கு, தலைனா விலங்கு, இலைனா இலைத்தல். அடுத்த கேள்வி 174 கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன ஆங்கில சொல் கொடுத்திருக்காங்க, டெலிகேட். டெலிகேட் என்பதன் பொருள் பேராளர். சோ ஆப்ஷன் பி என்பதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி 175 இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர். சோ இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் என்ன, ஸ்லேடை. ஆப்ஷன் பி ஸ்லேடை என்பதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி 176 மனோன்மணியத்தில் வரும் கிளை கதை எது. சிவகாமியின் சரிதம், சிவகாமியின் செல்வன், சிவகாமியின் வரலாறு, சிவகாமியின் சபதம். சரியான விடை என்ன, ஆப்ஷன் ஏ சிவகாமியின் சரிதம் தான் மனோன்மணியத்தில் வரும் கிளை கதை. அடுத்த கேள்வி 177 என்ன கேட்டிருக்காங்க, ரகசிய வழி என்ற நூலை தழுவி சுந்தரனா மனோன்மணியம் நாடகத்தை எழுதிய ஆண்டு. சோ எந்த ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1881 என்பதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி 178 என்ன கேட்டிருக்காங்க, உலகம் நிலையற்றது என பாடிய சித்தர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு, ஆப்ஷன்ல ஏல இடைக்காட்டு சித்தர், பி குடம்பை சித்தர், சி பட்டினத்தார், டி சிவவாக்கியார். சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா குடம்பை சித்தர் தான் உலகம் நிலையற்றதுன்னு சொல்லி பாடியிருப்பாரு. அடுத்த கேள்வி 179 முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. எந்த தொடர் முறையா இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி 180 என்ன கேட்டிருக்காங்க, சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான குரல் வடிவம் உள்ள தொடரை கண்டெழுதுக. சோ சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் டி கனை கொடிது யாழ் கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படு பாலால் பொழல் என்பதுதான் சரியாக குரல் வடிவமா இருக்கு. சோ ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி 181 அகர வரிசைப்படுத்தி எழுதியவற்றை தேர்க. என்ன வரிசையில கொடுத்திருக்காங்க, தாத்தா தி வரிசையில கொடுத்திருக்காங்க. சோ ஆப்ஷன் ஏல தவ பெருஞ்சொடர், தாய்போல்,
திருவிளக்கு, தீவினை, துன்பங்கள், தூய்மை. சோ ஆப்ஷன் ஏ தான் சரியா அகர வரிசையில அமைஞ்சிருக்கு. ஏ தான் சரியான விடை. அடுத்த கேள்வி 182 என்ன கேட்டிருக்காங்க? திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார்? குமரிலப்பட்டர். சோ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி 183 நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது தஞ்சை பெரிய கோவில், ராமேஸ்வரம் பெருங்கோயில், திருச்சி திருவரங்க கோயில், டி காஞ்சி பெரிய கோயில். சரியான விடைனா சி தான் திருச்சி திருவரங்க கோயில். அடுத்த கேள்வி 184 தேவதுந்துபி எந்த ஆட்டத்துக்குரிய இசைக்கருவின்னு கேட்டிருக்காங்க. தேவதுந்துபிங்கிறது தேவராட்டத்துக்குரிய இசைக்கருவிதான். இதுவும் 2022ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட வினாக்கள்ல ஒன்றுதான். அடுத்து 185 என்ன கேட்டிருக்காங்க? புனலிடை மூழ்கி பொழிலிடை உளவி பொன்னின் இளையும் துகிலும் பூண்டு கனிமொழி பேசி நீ கழித்திருக்கும் காட்சியினை கண்டு மகிழ்வு பெறும் நிலையிலே இருந்தேன் என்ற தம்பிக்கு கடிதம் எழுதியவன் யாருன்னு கேட்டிருக்காங்க. சோ புனலிடை மூழ்கி பொழிலிடை உளவின்னு யார் தம்பிக்கு கடிதம் எழுதியிருப்பாருன்னா பேரறிஞர் அண்ணா. சோ பி என்பதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி 186 என்ன கேட்டிருக்காங்க? கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்தும் சந்தம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி உலகையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசை. அடுத்த கேள்வி 187 பின்வரும் பாடல் எந்த படிம வகையை சார்ந்தது என்பதை கண்டறிந்து சரியானவற்றை தேர்ந்தெழுதுக. என்ன கேட்டிருக்காங்க? யானை தன் வாய்நிறை கொண்ட வழிதேம்பு தடக்கை குன்று புகு பாம்பின் தோன்றும். சோ யானையோட தடக்கை மாதிரிதான் பாம்பு இருக்கும். இதுல என்ன படிமம் இருக்குன்னா மெய் படிமம். ஆப்ஷன் பிங்கிறதா சரியான விடை. சோ யானையோட தும்பிக்கை மாதிரி தானே பாம்போட வடிவம் இருக்கும், உடம்பு இருக்கும். சோ சரியான விடை ஆப்ஷன் பி மெய்ப்படிமம் தான். மெய்ப்படிமம். அடுத்த கேள்வி 188 கலித்தொகையில் முல்லை திணைக்குரிய பாடல்களை இயற்றியவரை தெரிவு செய்க. யாரு எழுதியிருப்பா முல்லை திணைக்குரிய பாடல்கள்? ஆப்ஷன் பி சோழ நல்லுருத்திரன் தான் சரியான விடை. அடுத்த கேள்வி 189 சிதவல் இச்சொல்லின் பொருள். சிதவல்னா தலைப்பாகை. டி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி 190 என்ன கேட்டிருக்காங்க? அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான். எவ்வகை வாக்கியம்னு கேட்டிருக்காங்க. எவ்வகை வாக்கியம்? அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான்ங்கிறது தன்வினை வாக்கியம். சோ ஆப்ஷன் டி என்பதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி 191 எவ்வகை வாக்கியம் என கண்டறிக சேர்ந்தா கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? நான் திடலில் ஓடினேன். அப்போ நான் ஓடினேன் தான் சொல்லி கொடுத்திருக்காங்க. தன்வினையை குறிக்கிற தன்வினை வாக்கியம். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி 192 என்ன கேட்டிருக்காங்க? பின்வரும் தொடர் எவ்வகை தொடர் என கண்டறிந்து சரியானவற்றை தெரிவு செய்க. குமரன் மலையில் நனையாமல் இல்லை. சோ இதுல பொருள் மாறாமல் எதிர்மறையா கொடுத்திருக்கனால ஆப்ஷன் சி பொருள் மாறாமல் எதிர்மறை தொடர் என்பதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி 193 என்ன கொடுத்திருக்காங்க? கொடுக்கப்பட்டுள்ள வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை கொண்டு எழுதுக. சோ அறைன்னு சொல்லி வினையாளனையும் பெயர் கேட்டிருக்காங்க. அறைதல், அறைந்த, அறைந்தவர், அறையும். வினையாளனையும் பெயர் என்ன? அறைந்தவர். சி என்பதுதான் சரியான விடை. அடுத்தது அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? இவற்றுள் எது தவறான இணை எதிர்ச்சொல் என்பதை தெரிவு செய்க. தவறான இணை எதிர்ச்சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஏழை இரவு பகல் கரெக்டா தான் இருக்கு. சீல தன்மை வெண்மை. தன்மைனா குளிர்ச்சி, வெண்மைனா வெப்பம். இதுவும் சரியாதான் இருக்கு. டீனா விருப்பு வெறுப்பு. இதுவும் சரியாக தான் இருக்கு. சோ தவறா அமைந்திருக்கும் இணை எதிர்ச்சொல் எதுன்னு பாத்தீங்கன்னா பி அகலாது போகாது தான் தவறா இந்த இடத்துல இருக்கு. பி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி சரியாக பிரித்தெழுதப்பட்ட சொல்லை எடுத்து எழுதுக. என்ன சொல் கொடுத்திருக்காங்க? அஞ்சிலோதி கொடுத்திருக்காங்க.
இத சரியா பிரிக்கும் முறை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். அம் கூட்டல் சில கூட்டல் ஓதி. அம் கூட்டல் சில கூட்டல் ஓதி. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி 196 என்ன கேட்டிருக்காங்க? பின்வரும் சொல்லின் சரியான பிரித்தெழுதும் முறையை எடுத்தெழுதுக. இங்கேயும் சேமா தான் பிரித்தெழுத சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன சொல் கொடுத்திருக்காங்க? ஊன் பொதிய விழா. எப்படி பிரியும்னா ஊன் கூட்டல் பொதி கூட்டல் அவிழா. சோ ஊன் கூட்டல் பொதி கூட்டல் அவிழா. டி என்பதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி 197 என்ன கேட்டிருக்காங்க? கீழ்கண்டவற்றுள் திருவிக்கா எழுதாத நூல் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சைவத்திரவு திருவிக்காவோட தான். நாயன்மார் வரலாறும் திருவிக்காவோட தான். தமிழ் சோலையும் திருவிக்காவோட தான். சோ திருவிக்கா எழுதாத நூல் எது? மனுமுறை கண்டவாசகம். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி 198 என்ன கேட்டிருக்காங்க? விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலை இயற்றியவர். விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலோட ஆசிரியர் யாருன்னா லிலியன் வாட்சன். சோ பி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி 199 உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் கேட்டிருக்காங்க. எதுனா ஆப்ஷன் பி புயலிலே ஒரு தோணி என்பதான் சரியான விடை. அடுத்த கேள்வி கடைசி கேள்வி 200 தமிழ் நாடக கலையின் பெர்னாட் ஷா என்று அறிஞர் அண்ணா யாரால் பாராட்ட பெற்றார்? சோ கல்கி அவரால் தான் அறிஞர் அண்ணா தமிழ் நாடக கலையின் பெர்னாட் ஷா என்று பாராட்டப்பட்டார். சோ ஆப்ஷன் சி கல்கி என்பதுதான் சரியான விடை.